ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். 2021 ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் ரீசெண்டாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்குதா, அல்லது உங்களுடைய நேமில் ஏதாவது நீங்கள் கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அது ப்ராப்பராக அப்டேட் ஆயிருக்குதா, இல்லை ரீசெண்டாக உங்களுடைய நேம் ஆட் இல்லை ரிமூவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது அப்டேட் ஆயிருக்குதா, அதை எப்படி செக் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்களோட மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசரில் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணுங்க. சர்ச் பாக்ஸில் டிஎன் ஓட்டர் ஐடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பப்ளிக் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2021, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பியரன்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2021, அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2021, அதுக்கு பக்கத்திலே ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் இங்கிலீஷ் ஃபார் சென்னை ஒன்லி. உங்களோட டிஸ்ட்ரிக்ட் சென்னை இருந்ததுன்னா இதை செலக்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எலக்ட்ரல் ரோல் 2021, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மாவட்டம், உங்களோட டிஸ்ட்ரிக்டை இதில் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தொகுதி, உங்களோட சட்டமன்ற தொகுதியை இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் சமர்ப்பிக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். தமிழ்நாடு அரசு தேர்தல் துறை, உங்களோட தொகுதி நேம் இதில் ஷோ ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பாகம் எண், உங்க ஓட்டிங் பூத் நம்பர் இதில் சீனியாரிட்டி வைஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்திலே வாக்குச்சாவடி பரப்பு மற்றும் முகவரி, உங்களோட பூத் ஸ்கூல் நேம் இதில் ஷோ ஆகும். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா தெருவின் பெயர், உங்களோட வில்லேஜ் பிளஸ் வார்டு நம்பர் ரெண்டுமே இதுல ஷோ ஆகும். ஸ்க்ரோல் பட்டனை யூஸ் பண்ணி உங்களோட பூத்தை நீங்க செலக்ட் பண்ணுங்க. உங்களோட பாகம் எண் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ உங்களோட பூத்தை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்கூல் நேம் மேல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வெரிஃபிகேஷன் கோடு, பக்கத்திலே ஒரு வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த சேம் கோடை இந்த பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீழே சமர்ப்பிக்க இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க தொகுதியோட ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வித் சம்மரியோட இதுல ஷோ ஆகும். வாக்காளர் பட்டியல் 2021, இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாகம் எண், உங்க தொகுதியோட பாகம் எண் இதுல ஷோ ஆகும். அதுக்கு அடுத்து திருத்தப்படும் ஆண்டு 2021. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தகுதி ஏற்படுத்தும் நாள் 1/1/2001. பட்டியல் வெளியீட்டு நாள், இந்த லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ண டேட் 20/1/2021. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா எந்தெந்த வார்டுலாம் இந்த பூத்ல வருதுங்கிற டீடைல்ஸ் ஷோ ஆகும். பக்கத்திலே வார்டு நம்பரும் ஷோ ஆகும். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா வாக்காளர்களின் எண்ணிக்கை, மொத்த ஓட்டர் லிஸ்டோட எண்ணிக்கை 1466. அதுல ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் மூன்றாம் பாலினம் தனியாகவும் இந்த மாதிரி சம்மரி பேஜ் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்க பூத் லொகேஷனோட மேப்பை கொடுத்திருப்பாங்க. பக்கத்திலேயே பூத்தோட போட்டோ கேலரியும் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் பேஜ் வந்தீங்கன்னா நேம் லிஸ்ட் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. லிஸ்டோட ஸ்டார்டிங்லேயே உங்களுடைய ஊர் பிளஸ் வார்டு நம்பர் கொடுத்திருப்பாங்க. சோ உங்களோட வார்டு நம்பர் எதுவோ அந்த வார்டு நம்பர்ல உங்களுடைய பேரை நீங்க சர்ச் பண்ணுங்க. ஸ்க்ரோல் பட்டனை யூஸ் பண்ணி உங்களுடைய வார்டு நம்பரை செலக்ட் பண்ணுங்க. உங்களோட வார்டு நம்பர்ல ஃபர்தரா உங்க நேம் சர்ச் பண்ணுங்க. உங்க நேம் அதுல இருந்ததுன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். பக்கத்திலே பாத்தீங்கன்னா டெலிட்டட் இந்த மாதிரி ஷோ ஆகும். ரீசெண்டா அவங்க இறந்திருந்தாலோ இல்ல ஒரு தொகுதியில இருந்து இன்னொரு தொகுதிக்கு ஷிஃப்ட் ஆயிருந்தாங்களோ அந்த தொகுதியில இருந்து அவங்க பேரை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களோட நேம் இந்த மாதிரி டெலிட்டட் அப்படின்னு ஷோ ஆகும். இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா சேவ் ஆஸ் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதை செலக்ட் பண்ணுங்க. ஃபர்தரா எந்த லொகேஷனை நீங்க சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொகேஷனை இதில் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சேவ் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த லொகேஷன்ல இந்த ஃபைல் டவுன்லோட் ஆகி சேவ் ஆயிரும். ஃபர்தரா நீங்க அதை ஓபன் பண்ணி உங்க நேம் இருக்குதா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் உடனே உங்களோட மொபைல்ல இந்த ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி உங்களோட நேம் இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.